ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரயோபைட்டோட லைஃப் சைக்கிளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த லைஃப் சைக்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரயோபைட்ல கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாவர உலகின் இருவாழ்விகள் அப்படின்னு நம்ம இந்த தாவரங்களை சொல்றோங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிலவாழ் தாவரம். பட் இருந்தாலும் இது இனப்பெருக்கத்துக்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓகேவா? அதோட லைஃப் சைக்கிள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தாவரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேமெட்டோபைட் தாவரம். கேமெட்டோபைட் தாவரம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கேமெட்டுகளை உற்பத்தி செய்யும் இந்த தாவரம். அதனாலதான் இது கேமெட்டோபைட் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. எக்ஸாம்பிள் பாரு, இது கேமெட்டோபைட் தாவரம். இதுல இந்த எந்த தாவரத்தை பத்தி இப்ப இதுல பேசுறோங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பாக்னம் அப்படிங்கிற தாவரத்தை தான் சொல்றேங்க. இதுல பிரயோபைட்ல மாசஸ்ல மொத்தம் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாக்னம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபினேரியா, இன்னொன்னு வந்து பாலிட்ரைக்கம் அப்படிங்கிற இந்த 3 தாவரம். அதுல ஸ்பாக்னம் அப்படிங்கிற தாவரத்துல மேல் ஃபீமேல் 2 கேமெட்டோபைட் இருக்குது. ரெண்டுமே ஒரே தாவரத்துல இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம், நம்ம மோனேசியஸ் தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. அப்ப இது மோனோசியஸ் பிளான்ட். இதுல பாத்தீங்கன்னா மேல் கேமெட்டோபைட்ல என்ன இருக்குன்னா மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மேல் செக்ஸ் ஆர்கன் என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம். அப்ப ஆந்த்ரிடியம் எதை உற்பத்தி செய்யும்? ஆந்த்ரோஸ்வாய்டுகளை உற்பத்தி செய்யும். அதை தான் நம்ம மேல் கேமிட் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேமெட்டோபைட்டுக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா எதை உருவாக்குது? ஆர்கிகோனியம் அப்படிங்கிற ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை உருவாக்குது. இந்த செக்ஸ் ஆர்கனுக்குள்ள என்ன இருக்குது பாரு, முட்டை செல், எக் இருக்குது. இப்ப இது ஃபீமேல் கேமெட்டோபைட், இது மேல் கேமெட்டோபைட். இது ரெண்டுமே இந்த தாவரத்திலேயே உற்பத்தி செய்யறதுனால தான் இதை நம்ம கேமெட்டோபைட் தாவரம் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மேல் கேமெட்டோபைட்ல கூடிய ஆந்த்ரோஸ்வைட் அப்படிங்கிற ஸ்பெர்ம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, ஆர்கிகோனியத்தை ரீச் பண்றதுக்கு இங்கதான் தேவைப்படுது. வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது, நீர் அவசியமா தேவைப்படுது. அப்ப ஸ்பெர்ம் நீர் மூலமா என்ன பண்ணுது? எங்க ஆர்கிகோனியத்தை அடையுது. அப்ப ஆர்கிகோனியத்துல தான் கருவுறுதல் நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் நடந்த பின்னாடி கிடைக்கிறது என்னது? சைகோட், தமிழ்ல கருமுட்டைன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த கருமுட்டை மைட்டாசிஸ் மூலமா என்ன பண்ணுதுன்னா ஸ்போரோபைட் அப்படிங்கிற உடலம் உருவாக்கப்படுது. இப்ப இந்த ஸ்போரோபைட் வேறுபடுத்தப்பட்டிருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாத்தீங்கன்னா கேப்சூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சூல்ல தான் ஸ்போர்கள் உற்பத்தி செய்யும். ஸ்போர்கள் உற்பத்தி செய்யறதுக்கு முன்னாடி ஸ்போர் தாய் செல்களாக இருந்து மியாசிஸ் பகுப்படைஞ்சு ஸ்போர்களை உருவாக்கும். அப்ப இந்த ரீஜன் என்ன பண்ணுன்னா சீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகேவா? இதுக்கு பேரு ஃபூட். அப்ப ஃபூட், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு ஸ்போரோபைட் வேறுபடுது. இந்த ஸ்போரோபைட் எதில் ஒட்டிட்டு இருக்குது பாரு? கேமெட்டோபைட் உடலத்தை தான் ஒட்டிட்டு இருக்குது. அதனால என்ன சொல்லுவோம்னா ஸ்போரோபைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஆர் பார்சிலா என்ன பண்ணுறதுன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கேமெட்டோபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுதான் ஸ்போரோபைட். இது ஷார்ட் லிவ்டு, ஏன்னா குறுகிய நாள் தான் உயிர் வாழும். அப்புறமா என்ன பண்ணுவோம்? ஸ்போர் உற்பத்தி செஞ்ச உடனே என்ன பண்ணுது? கீழே விழுந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பாரு, இந்த கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சூல்ல இருந்து என்ன பண்ணுது? மியாசிஸ் டிவிஷன் நடந்துச்சுன்னா ஸ்போர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்போர் என்ன பண்ணுது? டிஸ்பர்சல் பண்ணுது. ஸ்போர் டிஸ்பர்சல் ஆனதும் ஸ்போர் என்ன பண்ணுது? ஜெர்மினேட் ஆகி மாசஸ்ல மட்டும்தான் இந்த புரோட்டோனிமா அப்படிங்கிற ஸ்டேஜ் டெவலப் ஆகுது. ஏன் இதுல மட்டும் இந்த புரோட்டோனிமா ஸ்டேஜ்? லிவர் ஓட்ஸ்ல நடக்குமா அப்படின்னா லிவர் ஓட்ஸ்ல புரோட்டோனிமா ஸ்டேஜ் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தாலஸ் பாடி. இதுவும் தாலஸ் பாடி தான். பட் ஆனா லீஃப் லைக், ஸ்டெம் லைக், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது லீஃப் மாதிரி, ஸ்டெம் மாதிரியான, அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இலை மாதிரியான உடலங்களை வந்து இதுல இருக்குது. அதனால தான் இதுல புரோட்டோனிமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நடக்குது. இதுலயே 2 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு புரோட்டோனிமா, இன்னொன்னு லீஃபி ஸ்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் புரோட்டோனிமா பாரு ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்குது, அதாவது இலை உடலத்துல இருக்குது. அது மீண்டும் என்னவா மாறும்? அதாவது இலைனா இந்த இலை, நார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இலை உடலம், இது இலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இலை, லீஃப். அதனால தான் இதை லீஃபி ஸ்டேஜ்னு சொல்றோம் நம்ம. லீஃபி ஸ்டேஜ். இது வந்து பார்த்தோம்னா ஃபிலமெண்டஸ், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். ஓகேங்களா? அது இலை உடலம். தமிழ்ல சொல்லும்போது இது இலை உடலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரோட்டோனிமா. அப்ப புரோட்டோனிமால இருந்து தான் அது இலை உடலம் அப்படிங்கிறது ஒன்று தோன்றுது. அப்ப இது 2 வகையான வேறுபட்ட உடலங்கள் தோன்றது வந்து இதெல்லாம் மாஸ்கள்ல மட்டும் நடக்கும். அதாவது மாசஸ், இங்கிலீஷ்ல மாசஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து மஸ்ஸைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன பண்ணுது? திரும்பவும் கேமெட்டோபைட் உடலமா மாறும். அப்ப ஸ்போரோபைட் உடலமும் இது ஸ்போரோபைட் உடலம், இது கேமெட்டோபைட் உடலம். இது வந்து பார்த்தோம்னா ஆல்டர்னேஷன் நடக்குது இல்லையா? அதனால இந்த ஆல்டர்னேஷன் இன் ஜெனரேஷன், அதாவது சந்ததி வழி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சந்ததியும் இன்னொரு சந்ததியும் மாறி மாறி நடக்குது. இப்படிதான் இதோட லைஃப் சைக்கிள் நடக்குது. அப்ப இந்த லைஃப் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண் கேமெட்டுகள் அப்படிங்கிறது அந்த ஸ்போரோ ஆந்திரத்துல பாத்தீங்கன்னா ஆந்த்ரோஸ்வாய்டுகள் அப்படிங்கிற அந்த மேல் கேமெட் என்ன பண்ணுது? நீரின் மூலமா நீந்தி அழிஞ்சு
இந்த ஆர்கிகோனியத்தை ரீச் பண்ணுது. அப்ப இதுக்கு நீர் அவசியம் அப்படிங்கிறதுனால இந்த தாவரங்கள்ல எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா, அதாவது மாய்ச்சரான அதே மாதிரி நிழலான அது மாதிரியான இடத்துல தான் இருக்கும். அதாவது மாய்ச்சர் அண்ட் சாடி ஹேபிடேட்ல தான் இந்த பிளான்ட்டை பார்க்க முடியும். அதனால தான் இந்த லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.